Hello viewers, good evening. Today we are going to see how to use and have to and has to words ஓகேங்களா in English. Have to has to நம்ம எப்படி இங்கிலீஷ்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, ஸோ have to has to எங்க யூஸ் பண்ணுவோம்னா ஒரு வேலையை வந்து கண்டிப்பா செஞ்சாகணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா have to has to யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ளிகேஷன், நெசசிட்டி, ஓகேங்களா, இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் have to has to யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஆப்ளிகேஷன் என்னன்னா கடமை. ஓகேங்களா, நான் என் பேரண்ட்ஸை பார்த்துக்கணும், ஓகேங்களா, என் ஃப்ரெண்டை பார்த்துக்கணும், உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஓகேங்களா, இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் have to has to நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ தட் கட்டாயம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நமக்கு have to has to. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டு பக்கத்தில் நம்ம வண்டி வச்சுருக்கோம், பக்கத்து வீட்டுக்கார் கேட்குறாரு, ஓகேங்களா, வண்டி கொஞ்சம் கொடு அப்படின்னு. நம்மளும் அந்த டைமுக்கு ஒரு பக்கம் போக வேண்டியது. நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு வண்டி வேணும் சார், நானும் வெளியில் போகணும், ஓகேங்களா, நானும் வெளியில் போகணும்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் நமக்கு என்னது, நமக்கு have to அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நம்மகிட்ட ஃபோன் இல்லை, இன்னொருத்திட்ட போய் நம்ம கொஞ்சம் ஃபோன் கேட்கணும், கொஞ்சம் ஃபோன் கொஞ்சம் கொடுங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும், என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்கிறீங்களா, அதுதான் நமக்கு என்னதுன்னா அங்கே தான் நம்ம என்ன have to has to நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, have to எங்கே யூஸ் பண்ணுவோம்னா IVU. ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் have to யூஸ் பண்ணணும். he she இட்டுக்கு வந்து has to யூஸ் பண்ணணும். ஓகே, வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ நான் ஆல்ரெடி சென்னை செஞ்சு வச்சுருக்கேன். பாருங்க, நான் என்னுடைய வேலையை முடிக்கிறேன், என்னோட வேலையை முடிக்கணும். ஓகேங்களா, இதுதான் முடிக்க வேண்டும்ங்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நான் என் வேலையை முடிக்கணும். ஓகேங்களா, ஸோ எப்படி வருது, ஐ ஹாவ் டு ஐ போட்டுக்கணும். ஓகே, நான்கிறது ஐ. ஓகேங்களா, முடிக்க வேண்டும். ஓகேங்களா, இந்த மாதிரி கண்டிப்பாக வேண்டும்ங்கிறத வந்துட்டாவே நம்ம வேண்டும், வேண்டி இருக்கிறது, முடிக்கணும், இன்னும் வரும். ஓகே, அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஹாவ் டு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு முடிக்கிறது நம்ம எனக்கு ஃபினிஷ். ஓகே, ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஒர்க். ஓகே, தட் இஸ் ஜாப். ஓகே, ஐ ஹாவ் டு ஃபினிஷ் மை ஒர்க் அப்படின்னா நான் என் வேலையை முடிக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, நான் என் நண்பனுக்கு ஃபோன் செய்யணும். இப்போ நான் சொன்னேன், நம்மகிட்ட ஃபோன் இல்லை, இன்னொருத்திட்ட போய் ஃபோன் கேட்குறோம். ஓகே, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், ஃபோன் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். ஓகே, என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணணும், அந்த வார்த்தை தான் நமக்கு, அந்த சென்டென்ஸ் நமக்கு நான் என் நண்பனுக்கு ஃபோன் செய்ய வேண்டும் அப்படின்னு ஐ ஹாவ் டு கால் மை ஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஐங்கிறது நான், ஹாவ் டு. ஓகே, ஐ ஹாவ் டு கால், ஃபோன் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஐ ஹாவ் டு கால். ஓகே, என் நண்பனுக்கு தான் என்னது நமக்கும், ஐ ஹாவ் டு கால் மை ஃப்ரெண்ட். ஓகே, ஃப்ரெண்ட், அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. ஹாவ் டு ஹேஸ் டு. ஸோ இந்த இடத்துல சில பேருக்கு டவுட் வரும், சுட்டு ஏன் யூஸ் பண்ணலாம், சுட்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைசபிள் சென்டென்ஸ் நம்ம சுட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ யூ ஷுட் டேக் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டாக்டர்ஸ்லாம். ஸோ யூ ஷுட் டேக் வெஜிடபிள்ஸ், அது சஜஷன் தான். ஓகே, நீ வெஜிடபிள் எடுத்துக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அதை செஞ்சாலும் செய்யலாம், செய்யாட்டியும் போகலாம். ஓகே, அதுக்கு தான் சுட் யூஸ் பண்ணுவோம். ஆனால் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஹாவ் டு யூஸ் பண்ணணும், ஹேஸ் டு யூஸ் பண்ணுவோம். யூ ஹாவ் டு கோ டு டாக்டர், யூ ஹாவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல், யூ ஹாவ் டு மீட் டாக்டர். ஓகே, நீ டாக்டரை பார்த்தாகணும், உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், ஹாவ் டு யூஸ் பண்ணணும், ஹேஸ் டு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு கால் மை ஃப்ரெண்ட். ஓகே, அவன் இப்பொழுது வேலைக்கு போக வேண்டும், அவன் இப்போ வேலைக்கு போகணும்பா. ஓகேங்களா, அவனோட சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது. ஓகே, அப்போ என்ன யூஸ் பண்ணணும், இப்பொழுதுங்கிறத என்ன பண்ணணும், எப்பவுமே தூக்கி நவ் போட்டுக்கணும். ஓகே, நவ், அவனுங்கிறது என்ன பண்ணணும், ஹீ போட்டுக்கணும். ஓகே, அப்போ ஹி ஹேஸ் டு, ஹீ வந்தாவே நம்ம என்ன பண்ணணும், ஹேஸ் டு போட்டுக்கணும். IVU வந்தால் என்ன பண்ணணும், ஹாவ் டு யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தட் நவ் ஹி ஹேஸ் டு போக வேண்டும். அப்போ என்ன பண்ணணும், ஹி ஹேஸ் டு கோ டு ஒர்க். ஓகே, ஹி ஹேஸ் டு கோ டு ஒர்க்னா அவன் வேலைக்கு போக வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, நான் ஹோம்ஒர்க் எழுத வேண்டும். ஓகே, நான் ஹோம்ஒர்க் எழுதணும். ஹோம்ஒர்க் எழுதணுங்கிறத எழுதணுங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், எழுதும் போது எழுத வேண்டும் சொல்லுவோம். ஓகே, இது வந்து பேச்சுவார்த்தையில் எழுதணும்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ எப்படி இருக்குது, ஐ ஹாவ் டு, ஐ போட்டுக்கணும், ஐ ஹாவ் டு எழுத வேண்டும். அப்போ என்ன, ஐ ஹாவ் டு ரைட் ஹோம்ஒர்க். ஓகே, ஐ ஹாவ் டு ரைட் ஹோம்ஒர்க். அப்போ என்ன சொல்லணும், ஹாவ் டு ஹேஸ் டு போட்டு பின்னாடி நம்ம என்ன பண்ணணும், வெர்பு போடணும். ஓகே, ஆக்ஷன் போடணும், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்படி தான் நமக்கு ஹாவ் டு ஹேஸ் டு சென்டென்ஸ். இதுலேயே 4 சென்டென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்க, எழுதி வச்சிருக்கேன், அவர்கள் ஹாஸ்பிட்டல் போகணும். ஓகே, அவங்க ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லாட்டி போகணுங்கிறது என்னது, நமக்கு எழுதும்போது போக வேண்டும் நம்ம எழுதுவோம். ஓகே, இது எப்படி இருக்குது, அவர்கள்ங்கிறது என்னது நமக்கு தே. ஓகேங்களா, அப்போ தே போட்டால் நம்ம என்ன பண்ணணும், ஹாவ் டு போடணும். ஓகே, அப்போ தே ஹாவ் டு, கண்டிப்பாக ஹாவ் டு போடணும். ஓகேங்களா, தே ஹாவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல், அவ்வளோதான். ஓகே, தே ஹாவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல்.
ஓகே. ஸோ தே ஹேவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல். ஓகே, இது வந்து பிளேஸ் நம்ம எது வேணாலும் போட்டுக்கலாம். தே ஹேவ் டு கோ டு மார்க்கெட். ஓகே, தே ஹேவ் டு கோ டு ஃபங்க்ஷன். தே ஹேவ் டு கோ டு சூப்பர் மார்க்கெட். ஓகே, எது வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே, தே ஹேவ் டு கோ டு ஹாஸ்பிட்டல். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஓகேங்களா, அது இமீடியட்டாக போகணும்னு அர்த்தம். ஓகே, கட்டாயமாக போகணும். ஸோ அடுத்து பாருங்க, நான் உன்னிடம் கொஞ்சம் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே, இது எப்படி சொல்றது? ஐ ஹாவ் டு ஸ்பீக் வித் யூ. ஓகே, ஐ ஹாவ் டு ஸ்பீக். ஓகே, முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் பேசணும் அப்படிங்கிறோம். ஐ ஹாவ் டு ஸ்பீக் வித் யூ. ஐ ஹாவ் டு ஸ்பீக் வித் யூ. அதாவது நான் அப்படிங்கிறது ஐ போட்டோம். ஓகே, பேசணும் அப்படிங்கிறது பேச வேண்டும்ங்கிறது மறைவா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஹாவ் டு போட்டோம், வேண்டும்ங்கிறது வந்துச்சு. அப்ப என்ன பண்ணணும், நம்ம வெறுப்பு போடணும். ஓகே, என்னது, பேச வேண்டும். அப்போ ஸ்பீக். ஓகே, அடுத்தது யார் கூட, உன்னிடம். ஐ ஹாவ் டு ஸ்பீக் வித் யூ போட்டு என்ன பண்ணணும், கொஞ்சம், அது கொஞ்ச நேரம் இல்லாட்டி கொஞ்சம் என்ன யூஸ் பண்ணணும்னா சம்டைம் யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ ஹாவ் டு ஸ்பீக் வித் யூ சம்டைம். ஐ ஹாவ் டு ஸ்பீக் வித் யூ சம்டைம் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க, இனிமேல் நீ தான் அவளை பார்த்துக்கணும். ஓகே, இனிமேல் நீ தான் அவளை பார்த்துக்கணும், இனிமேல் நீ தான் எல்லாமே அவளுக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. ஓகே, பார்த்து கொள்ள வேண்டும்ங்கிறது என்ன தெரியுமா, பார்த்துக்கணும்னு அர்த்தம். ஓகே, அதாவது பேசும்போது. ஸோ தட் இனிமேல்ங்கிறது ஹியர் ஆஃப்டர். ஓகே, ஹியர் ஆஃப்டர் யூ ஒன்லி. நீதாங்கிறது யூ ஒன்லி. ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் யூ ஒன்லி ஹாவ் டு போட்டு என்ன பார்த்துக்கணுங்கிறதுக்கு என்னன்னா டேக் கேர். ஓகேங்களா, ஸோ தட் யூ ஒன்லி டேக் கேர் ஹெர். ஹெர்னா அவளைன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஹிம்னா அவளைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஹியர் ஆஃப்டர் யூ ஒன்லி டேக் கேர் ஹெர் அப்படின்னா நீ தான் இனிமேல் அவளை பார்த்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ தட் நீங்களும் நிறைய எழுதி பாருங்க. நம்ம வந்து ஹாவ் டு ஹேஸ் டு வந்து நம்ம தினமும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நீங்க ப்ராக்டிக்கல் லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சென்டென்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, நான் ஆல்ரெடி தமிழ் எழுதி வச்சிருக்கனால இங்கே வந்து தமிழ் எழுதி டேரக்டாக எழுதி வச்சிருக்கேன். ஸோ ஐ ஹேவ் டு கிளீன் மை ரூம். என் ரூமை கிளீன் பண்ணணும். நீ கொஞ்சம் வெளியில் நில்லு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, என் ரூமை கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஐ ஹேவ் டு கிளீன் மை ரூம். இல்லாட்டி என் ரூமை கிளீன் பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கிறனால நம்ம மேனேஜ் பண்ண இதே சென்டென்ஸ் தான். ஓகே, ஸோ என் ரூமை கிளீன் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னாலும் நமக்கு ஹேவ் டு தான் பண்ணணும். ஸோ தட் ஐ ஹேவ் டு கிளீன் மை ரூம், என் ரூமை கிளீன் பண்ணணும். ஓகே, அடுத்தது சி ஹேஸ் டு கோ டு ஒர்க். ஓகே, அவ வேலைக்கு போகணும். ஓகே, அவ வேலைக்கு போக வேண்டி இருக்கு. ஓகேங்களா, ஸோ தட் ஐ ஹேவ் டு ஸ்டடி ஃபார் எக்ஸாம். ஓகே, நான் எக்ஸாமுக்கு படிக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்றேன். ஓகே, என்னை டிஸ்டர்ப் பண்ணாதன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் எக்ஸாமுக்கு படிக்கணும்னா ஐ ஹேவ் டு ஸ்டடி ஃபார் எக்ஸாம், டோன்ட் டிஸ்டர்ப் பண்ண மீ. ஓகே, ஸோ அடுத்து யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் வெல். ஓகே, நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டி இருக்கு. ஓகே, நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வேண்டும். ஓகேங்களா, ஸோ அடுத்து பாருங்க, ஐ ஹேவ் டு ஃபினிஷ் திஸ் ரிப்போர்ட் பை ஃப்ரைடே. ஓகே, ஃப்ரைடேக்குள்ள நான் இந்த ரிப்போர்ட்டை முடிக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி பாருங்க, முடிக்கணும், செய்யணும். ஓகே, இந்த மாதிரி கட்டாயமா சொல்ற இடத்துல நம்ம ஹேவ் டு ஹேஸ் டு யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப தே ஹேவ் டு லீவ் த பில்டிங் பை நூன். ஓகே, தே ஹேவ் டு லீவ் த பில்டிங் பை நூன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மதியானத்துக்குள்ள அவங்க பில்டிங் விட்டு வெளியில போகணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ தே ஹேவ் டு லீவ் த பில்டிங் பை நூன். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, ஐ ஹேவ் டு ஸ்பீக் வித் யூ. சாரி, ஐ ஹேவ் டு ஸ்பீக் வித் பிரதீபா. ஓகே, பிரதீபா கிட்ட நான் பேசணும். ஓகேங்களா, பிரதீபா கிட்ட நான் பேசணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ஸ்பீக் வித் பிரதீபா. ஓகே, ஸோ அடுத்து பாருங்க, யூ ஹாவ் டு கெட் அப் இயர்லியர் ஆன் டுமாரோ. நாளைக்கு நீ சீக்கிரம் எந்திரிக்கணும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு கெட் அப் இயர்லியர் ஆன் டுமாரோ. நாளைக்கு நீ சீக்கிரம் எந்திரிக்கணும்னு அர்த்தம். ஓகே, எந்திரிக்கணும். ஓகேங்களா, எந்திரிக்கணுங்கிறது என்னது, எந்திரிக்க வேண்டும். ஓகே, கட்டாயமா சொல்றோம், அதனால நம்ம ஹாவ் டு யூஸ் பண்றோம். ஓகே, கெட் அப்னா எந்திரிக்கிறது, சீக்கிரமான இயர்லியர்ங்கிறது, டுமாரோனா நாளைக்கு. ஓகே, ஸோ யூ ஹாவ் டு கெட் அப் இயர்லியர் ஆன் டுமாரோ, கோ டு யுவர் பெட். ஓகே, ஸோ நாளைக்கு சீக்கிரமா இருந்துக்கணும், சீக்கிரம் படுக்க போ அப்படிங்கிறது. ஸோ அடுத்து பாருங்க, ஐ ஹாவ் டு சி யூ, ப்ளீஸ் கம். ஓகே, நான் உன்னை பார்க்கணும், வர முடியுமா? ஓகே, தயவுசெய்து வா அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஐ ஹாவ் டு சி யூ, நான் உன்னை பார்க்கணும், தயவுசெய்து வா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹாவ் டு ஹேஸ் டு யூஸ் பண்ணணும். சென்டென்ஸ் நீங்களும் எழுதி பாருங்க. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் எழுதி வச்சுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ.